students, நான் தான் உங்கள் chemistry tutor from the NEET champ. ஸோ இந்த இயர் 2026 எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2025 பேப்பரை பொறுத்த வரையிலையும் ஆர்கானிக்கில் நிறைய ஸ்டீரியோ கெமிக்கல் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நிறைய கேட்கல, பட் ஒன்று கேட்டாலும் அதே நம்மளுக்கு வந்து அவன் வச்சுருக்க ஆப்ஷன்ஸ்லேயே நல்லா தெரியுது ஹவு பிரைட் தே ஆர் திங்கிங். ஸோ அப்போ 2026க்கு நம்ம நல்லபடியாக படிக்கணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்மளால நல்லபடியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையிலையும் அவங்க டஃப்பாக கொஸ்டின் கேட்கணும் முடிவு பண்ணாங்கன்னா ஆர்கானிக்கில் டஃப்னஸை ரைஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஃபீல் டிஃபிகல்ட்டிஸ் ஆன் ட்ரையிங் அவுட் த ஆர்கானிக் கொஸ்டின். ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளியராக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் நல்லபடியாக ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஐம் கிளியர்டு JAM 2025 with the air rank of 1018 and got admission in IIT Dharwad. Okay. So these are something NEET 2026. If you are planning for NEET 2026, just go for inorganic. Inorganic you will be able to answer for coordination chemistry. That's very interesting. And அதில் வந்து 3 questions வந்து கேட்குறாங்க. ஆர்கானிக்கில் ஸ்டீரியோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆர்கானிக்கில் நீங்கள் கிளியர் பண்ண பாருங்கள். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 4 மார்க் 4 கொஸ்டின்ஸ் வந்து ஒரே டாப்பிக்லேருந்து வருதுன்னா அது ஆர்கானிக்கில் மட்டும்தான். ஃபிசிக்கல், thermodynamics, chemical kinetics, equilibrium, these are some of the very very important and consciously படிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். அண்ட் திஸ் இஸ் சிம்பிள் ரூட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையிலையுமே எப்போயுமே மிங்கிள் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு செட்டை படிச்சுட்டு விட முடியாது. நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறப்போ லைக் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவீங்க. அதை மட்டும் படிச்சுட்டு நல்லா போயிடலாம். அந்த கொஸ்டின்ஸ் வந்து அதை மட்டும் சால்வ் பண்ணணும். ஆர்கானிக்கில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு நேம் ரியாக்ஷனே படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அரோமேட்டிசிட்டி பற்றியோ இல்லை ஒரு இண்டக்டிவ் எஃபெக்ட் பற்றியோ ஒரு நாலேஜ் இல்லைன்னா யூ கான்ட் ஈவன் கெட் அ குட் மார்க்ஸ். ஓகே, ஸோ யூ ஷுட் பி ஹாவ் அ பிரெயின் ஓவர் திஸ். நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் ஹவு த பிளான் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல கான்செப்டை கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டூ த கொஸ்டின் ப்ராக்டிஸ், தென் டூ த டெஸ்ட். டூ கிவ் டெஸ்டஸ் ரெகுலராக டெஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறமாட்ட கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் டு கெட் குட் மார்க். ஸோ மேட்டர் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமான ஒரு ஏரியாவே கிடையாது. பட் சின்ஸ் இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு ஹோமோஜினஸ் ஹெட்ரோஜினஸ் தெரியும், ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கக்கூடிய இது, ரெண்டு டிஃப்ரெண்ட்டான இது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் இன் வாட்டர் போட்டிங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்கும், ஒரே மீடியமாக மாறிடும். பட் when you take water in oil, it is two different medium, right? So it is a heterogeneous. When you take pure substances, you have to understand the elements and compounds. Elements and compounds இதுதான் நிறைய பேத்துக்கு உரிய குழப்பங்கள், டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே இங்கே தான் வருது. So let me clear you this elements and substance. So let me clear you this elements and substance, elements and compounds. எலிமெண்ட் வந்து பாருங்கள், ஹைட்ரஜன், போரான், ஆக்சிஜன், நைட்ரஜன் இது எல்லாமே நம்ம எலமெண்ட்டோட க்ரைட்டீரியாவில் தான் வச்சுருக்கோம். பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுவுமே எலமெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு எலமெண்ட் எல்லாமே ஒன்று இருக்கிறது எல்லாமே ஆட்டம்ஸ். When you are considering the molecules, it is two together bonded. For example, if you take hydrogen and if you take another hydrogen, so there is some orbitals involved. அதனால தான் உங்களுக்கு வந்து இப்படி நடக்குது. ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா there is a sigma bond in between them. இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா there is a SS orbital வந்து ஃபியூஸ் ஆகிருக்கு. இப்போ SS ஆர்பிட்டல் ஃபியூஸ் ஆயிருக்கனால தான் யூ வில் பி கெட்டிங் இன் அ பாண்ட் ஹியர். அதனால யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் அ மாலிக்யூல், ஒரு ரெண்டு சேர்ந்த ஒரு மாலிக்யூல். அப்போ ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாமே மாலிக்யூல்ஸ். காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா தே ஷுட் ஹாவ் ஃபிக்ஸ்டு ப்ரொப்போசிஷன். தே மே ஹாவ், இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க இங்கே கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, மிக்சர் தானே, இதை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து காம்பவுண்டுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா we can consider this to be a compound. How? This is having a right proposition. 6 கார்பன் தான் இருக்குது, 12 ஹைட்ரஜன் தான் இருக்குது.
ஃபிக்ஸ்டு ப்ரொப்போசிஷனில் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்களை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா காம்பவுண்டு நம்ம சொல்லலாம். ஸோ ரைட் அமௌண்ட்டில் இருக்கிற எல்லாமே நம்ம காம்பவுண்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா நீங்கள் எடுத்துக்கோங்க, NH2 CO NH2 இதுவுமே என்னன்னு சொல்வீங்க, ஒரு ரைட் கம்போசிஷனில் இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ மிக்சர், இட் இஸ் ஆல்சோ அ பியோர் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஜஸ்ட் டேக் இட் டவுன். So next, when you look at the properties, there is two types of properties. One is physical property, another one is chemical property. இப்போ நீங்கள் physical propertyன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து படிக்கிறப்பே உங்களுக்கு இங்கே S block இருக்கும், இங்கே வந்து D block இருக்கும், இங்கே உங்களோட P block இருக்கும், கீழே உங்களோட F block இருக்கும். இப்போ இந்த இதுக்கு ஒரு மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். வெதர் வந்து இந்த சர்ஃபேஸில் வச்சா இது வந்து ஸ்டேபிளாக இருக்குமா, வெதர் இதில் வந்து தீ வந்து பற்றிக்குமா, வெதர் நம்ம சும்மா வச்சுட்டு போகிறப்போ ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி வேறு ஏதாவது காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகி டாக்ஸிக் ஆகிடுமா, அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த சப்ஸ்டன்ஸை பற்றி சப்ஸ்டன்ஸை எதுலையாச்சும் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா தட் வுட் பி அ ப்ராப்ளம் ஃபார் அஸ். அதனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் விச் இன்க்ளூட்ஸ் பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதெல்லாம் கூட சில மெட்டீரியல் கண்டுபிடிப்பாங்க. பெர்மியபிலிட்டி, அந்த டயபோல் மூமெண்ட் மாதிரி சில அந்த பெர்மியபிலிட்டி வந்து செக் பண்ணுவாங்க மெட்டீரியல்ஸ்க்கு. டைரக்ட் கான்ஸ்டன்ட், டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ஸ் இதெல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அதே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சம்திங் ஹாவ் டு ரியாக்ட் வித் தட் எலமெண்ட். ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணால் அது என்ன ப்ராடக்ட் தருது, கார்பன் ரியாக்ட் பண்ணால் என்ன ப்ராடக்ட் தருது அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது. அதை பற்றி படிக்கிறது எல்லாமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் திஸ் மச். இதுதான் அதில் இருக்கிறத ஒரு ஐடியா. பெஸ்ட் இதெல்லாம் தான் ஒன்றும் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்மிங் டு த எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்ஸை பொறுத்த வரையிலையும் யூ வில் பி ஹேவிங் த மோல். 1 mole is nothing but that is a unit for amount of substances. எவ்வளோ சப்ஸ்டன்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம குறியீடாக காட்டுறதுக்காக we are using this mole. ஒரு மோல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா that is having this much of atoms. இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஒரு மோலில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா 2 இதை வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஆட்டமாக எடுத்து வைக்கிறேன். ஆட்டம் லாஸ்ட்டாக இந்த இதில் எத்தனாவது ஆட்டம் இருக்கோ அத்தனாவது ஆட்டம் வைக்கிறப்போ இங்கே ஒரு மாஸ் வரும் இல்லையா, அதுதான் மோலார் மாஸ். கிளியர்? இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை கொண்டு வந்து நான் வைக்கிறேன். சோடியம் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சோடியம் கூட எடுத்துக்கலாம். சோடியமோ மெக்னீஷியமோ பொட்டாசியமோ ஏதோ அதில் இத்தனாவது ஆட்டம் லோ ஆட்டம்ஸ் எடுத்து வைக்கிறப்போ இங்கே என்ன மாஸ் எனக்கு வருதோ அதுதான் மோலார் மாஸ், அந்த காம்பவுண்டோட மோலார் மாஸ். கிளியர்? ஸோ ஹியர் ஐ ஹவ் கிவன் யூ அ டெஃபினிஷன் ஃபார் அ காம்பவுண்ட். ஓகே, நீங்கள் ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறது மாஸ் நம்பர், கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர். இது அட்டாமிக் நம்பர், இது மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் நம்ம எப்போலாம் சொல்கிறோமோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். ஒரு ஆட்டமில் வெயிட் அதிகமாக இருக்கிற பகுதியே நியூக்ளியஸ் தான். அந்த நியூக்ளியஸோட இருக்கிறவங்க இவங்க தான் நியூக்ளியான்ஸ். இவங்களோட மாஸ் தான் மாலிகுலர் மாஸ், அதை தான் நம்ம மோலார் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டேக் இட் டவுன், வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங் இது. ஓகே, டிபேட் ஆன் மாஸ் அண்ட் வெயிட். ஆக்சுவலி மாஸுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள எஸ்ஐ யூனிட் தான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். இப்போ மாஸை வந்து நம்ம கேஜியில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதே வெயிட்டை வந்து நம்ம நியூட்டனில் ரெஃபர் பண்ணுறோம். அதுதான் இதோட எஸ்ஐ யூனிட்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ வெயிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இட் இஸ் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த கிராவிட்டி. எவ்வளோ கிராவிட்டி புல் இருக்குதோ அந்த லெவலுக்கு நம்ம இதை வந்து எழுதியிருக்கணும். ஓகே, இப்போ இதுதான் நீங்கள் எர்த்துன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம சென்டரில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எர்த்தில் இருக்கிறப்ப என்ன ஆகும், கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே.
அதே மூணில் இருக்கிறப்போ என்ன ஆகும், கிராவிட்டி புல் கம்மியாக இருக்கும். மூணில் இருக்கிறப்போ கிராவிட்டி புல் கம்மியாக இருக்கும். கிராவிட்டி அங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னா வெயிட் அங்கே நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், இங்கே நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் இஸ் டிஃப்ரெண்ட், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் இஸ் நியூட்டன். நியூட்டன் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் புல், அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு புக்கை எடுத்திருக்கீங்க, அந்த புக்கு வந்து இங்கே 500 கிராம்ஸ் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் 500 கிராம்ஸாக தான் இங்கே ஏர்த்தில் இருக்கும். அதோட மாஸ் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே 500 கிராம்ஸ் இங்கே எப்படி இருக்கும், மூணில் எப்படி இருக்கும்னு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த புக்கோட டிபேட். இப்போ 500 அங்கே எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிற ஐடியாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது 500ல் 1/6 ஆஃப் 500 இஸ் கிவ்ஸ் அந்த மூணில் அங்கே வந்து உங்களுக்கு வெயிட் எப்படி இருக்கும், 500ல் 1/6 எவ்வளவோ அதுதான் வந்து மூணில் இருக்கும் உங்களோட வெயிட். ஓகே. ஸோ இதெல்லாமே கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் இன் அசர்ஷன் அண்ட் ரீசன். ஓகே. ஓகே. இப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. லெட் மீ ஷேர் யூ. இப்போ நான் 1 லிட்டருன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. One liter is equal to 1000 ml, and I know 1 ml is equal to 1 centimeter. So this is nothing but இப்போ வந்து இவ்வளோ 1 ml 1 centimeter அப்படின்னா அப்போ 1000 mlக்கு எவ்வளோவா இருக்கும், 1000 centimeter. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1000 centimeter cube. இதை வந்து நீங்கள் சிசின்னு சொல்லலாம், இதே விஷயத்தை. ஓகே. இதை நீங்கள் சிசின்னு சொல்லலாம், சென்டிமீட்டர் கியூப். ஓகே. ஸோ இதே டெசிமீட்டரில் இதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க டெசிமீட்டரில் அப்படின்னா 10 centimeter into 10 centimeter into 10 centimeter. 10 centimeter is equal to 1 decimeter. And this comes out to be 1 decimeter into 1 decimeter into 1 decimeter and 1 decimeter cube. Okay. So this is also considers to be 1 decimeter cube. We know that 1 decimeter is equal to 0.1 meter. Comes to be மல்டிப்ளிகேஷனில் இருக்க பவர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 மீட்டர் கியூப். ஸோ இங்கே நம்ம என்னென்ன எழுதிக்கலாம், இதெல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ இன் சொல்யூஷன்ஸ் சாப்டர். ஓகே. லெட்ஸ் லுக் டென்சிட்டி. நீங்கள் டென்சிட்டி எடுத்துக்கோங்களேன். டென்சிட்டியில் என்ன ஆகும் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும். மாஸ் பை வால்யூம் அப்படின்னா கேஜி பை மீட்டர் கியூப். இப்போ இது வந்து ஒரு இடத்தோட அடர்த்திங்கிறது இந்த இடத்தோட டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெட்டல்ஸில்
மெட்டல்ஸ் பேஸ் பண்ணி வர கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, டென்சிட்டி பற்றி ஸ்பீக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு சின்ன வால்யூமில் அதிகமான மாஸ் இருக்கிறதுக்கும் சின்னமான இடத்துல கம்மியான மாஸ் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா. அதிகமான மாஸ் இருந்தது அப்படின்னா தட் இன்க்ளூட்ஸ் த ஸ்ட்ரென்த். அப்போ அந்த மெட்டல் வந்து ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த்தில் இருக்கும். இது வந்து நாட் லைக் தட். ஸோ அப்போ வந்து நம்ம டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல டென்சராக இருக்கும் அந்த ஏரியா அப்படிங்கிறத நம்ம அதிகமாக பார்ப்போம். இட் இஸ் ஃபார் த இதே கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் கியூபும் இருக்குது ஃபார் ஸ்மால் சிஸ்டம்ஸ். பட் வி யூஸ் திஸ் இஸ் ஃபார் த SI and ES. Okay. Okay, this is for SI. This is all for your density. Density பற்றி பேசுகிறப்போ இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். டெம்பரேச்சர் வந்து நீங்கள் வந்து எப்படிலாம் நம்ம இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் டெம்பரேச்சர் அப்படின்னா, தெர்மோமீட்டரில் மெர்க்குரி யூஸ் பண்ணுறோம். மெர்க்குரி இஸ் ஒன் ஆஃப் அ டாக்ஸிக். மெர்க்குரியும் ஒரு கார்சினோஜன் தான். அது வந்து என்ன பண்ணுவோம், உங்கள் ரிவர் வாட்டரில் இதிலலாம் வந்து இந்த மெர்க்குரி அக்குமுலேட் ஆகிற நிறைய ப்ராப்ளம்ஸ். நிறையா குளத்துலலாம் வந்து மெர்க்குரி வந்து அதிகமாக கலந்துருக்கும். அதெல்லாம் அந்த மீன் சாப்பிட்டு அது நம்ம ஃபுட் செயினில் அப்படியே பாஸ் ஆகிறது. அது மீன் சாப்பிட்டு அந்த மீனை நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புல அது வந்து கான்சன்ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு டெத்து வரலாம். ஸோ அதனால இந்த ஹெவி மெட்டல் மாதிரி அது மெர்க்குரி ரொம்ப 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 ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண ஒரு டாக்ஸிசிட்டி. அதனால் தெர்மோமீட்டர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அது வெடித்து அது வெளிலேருந்து ஒரு ட்ராப்லெட் வந்திருந்தால் கூட யூ ஷுட் இக்னோர் பண்ணோம். அப்படின்னா அதை கையால் தொட்டு பார்க்கக்கூடாது. அது வேறு ஏதாச்சும் வச்சு அதை க்ளீன் பண்ணிடணும். அதை நம்ம கையால் தொட்டு பார்க்குறதோ எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸையும் ஈடு பண்ணக்கூடாது. மெர்க்குரி இஸ் ஒன் ஆஃப் டாக்ஸிக். ஸோ ஃபாரன்ஹீட் 9/5 சென்டிமீட்டர் செல்சியஸ் + 32 gives you the Fahrenheit. மோஸ்ட்லி நம்ம சொல்லுவோம் 32 Fahrenheit. வார்மாக இருக்கிறது 32 Fahrenheit. யூஎஸ்லனா Fahrenheit பற்றி தான் பேசுவாங்க. நம்ம ஊரில் செல்சியஸ் தான் மேஜராக பேசுகிறோம். ஸோ கெல்வின் இஸ் ஈக்குவல் டு செல்சியஸ் + 273. 0 அப்படிங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர். ரொம்ப கஷ்டம். நீங்கள் 0 அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே +27 அடையிறதும் -27 அடையிறதும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவ்வளோ கூலிங்கை நீங்கள் அட்டைன் பண்ணால் அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நீங்கள் வந்து கொடுக்கணும். அவ்வளோ எனர்ஜி வந்து எங்கே கிடைக்கும்? திஸ் இஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர். இதான் உங்கள் அப்சல்யூட் டெம்பரேச்சர். அவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ரொம்ப கஷ்டம். -273 கெல்வின் ரீச் பண்ணுறது இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட். யூ இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ரீட் மோர் அபவுட் திஸ், பட் திஸ் இஸ் ஹைலி insane. Okay, let's move to the uncertainty in measurement. இப்போ நீங்கள் நிறைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் வந்து இது வந்து ரீசெண்டாக இப்போ 2000 நீட் 24 அப்புறம் நீட் 25லலாம் ரிப்பீட்டடாக இந்த சால்ட் அனாலிசிஸ் வந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இஃப் கொஷின்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் சால்ட் அனாலிசிஸ். ஏன்னா போன வருஷம் 2 கொஷின் வந்தது. லசைன் டெஸ்ட்டில் ஒன்று, தென் 1 ஃப்ரம் யோர் குரூப் தியரி. ஒன்று ஆர்கானிக் ஒன்று இன்ஆர்கானிக்னு வச்சு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்போ வால்யூமெட்ரிக்கில் கை வைப்பாங்கன்னு தெரில. எப்போ வேணாலும் இதில் கை வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட இண்டிகேட்டர்ஸ் பற்றி இதோட மெக்கானிசம் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது பெட்டர் ஃபார் யோர் ஃப்யூச்சர். ஸோ நான் இந்த அக்யூரசி ப்ரெசிஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐம் ஜஸ்ட் டீச்சிங் யூ திஸ் டைட்ரேஷன். எப்படி டைட்ரேஷன் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணணும்னு. இந்த இதை நீங்கள் மேலே பிடிச்சிருப்பீங்க வச்சு அதை இப்படி எடுத்து விட்டுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணணும். இங்கேருந்து வர ட்ராப் வந்து பொறுமையாக வந்துட்டுருக்கணும். ஸ்பீடாகவும் வரக்கூடாது, பொறுமையாக வரணும். ஸ்டிர்ரிங் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். கான்ஸ்டன்ட் ஸ்டிர்ரிங்கும் இருக்கணும், டைனி ட்ராப்லெட்ஸும் வரணும். இதெல்லாம் வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ரிசல்ட் ஒழுங்காக உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் பண்ணுறப்போ 16 வருது, அடுத்து 16.5 வருது, அடுத்த பண்ணுறப்போ 18.3 வருது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 2 டேட்டாவும் ப்ரிசைஸாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேல்யூ தான் 18.3. தட் இஸ் அ ட்ரூ வேல்யூ. உங்கள் டீச்சர்கிட்ட இருக்க வேல்யூ தான் ட்ரூ வேல்யூ. அப்போது எந்த வேல்யூ அவங்ககிட்ட இருக்கிறது ட்ரூ வேல்யூவோட மேட்ச் ஆகுதோ அந்த வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்,
அந்த வேல்யூ தான் அக்யூரேட் வேல்யூன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அக்யூரசி, அக்யூரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை ப்ரெசிஷன் சொல்லுவோம். ஓகே, அக்யூரேட் வேல்யூஸ் அண்ட் ப்ரெசிஷன் வேல்யூஸ். ஸோ அக்யூரசி நம்ம பார்த்துட்டோம், ப்ரெசிஷனும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து சயின்டிஃபிக் நொட்டேஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ சயின்டிஃபிக் நொட்டேஷன்ஸை பொறுத்த வரையிலையும் n × 10⁻xy, அதாவது மோஸ்ட்டாக நம்ம எவ்வளோ பெரிய பெரிய டிஜிட்ஸ் நம்மக்கிட்ட வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை மாற்றி கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் டீலிங் வித் 6.34 some digits like this, what you have to do? 1 2 3 இதுக்கு பாசிட்டிவாக போச்சுன்னா பாசிட்டிவ், இதுக்கு இங்கிட்டு போச்சுன்னா யூ ஷுட் ரைட் நெகட்டிவ். ஸோ தட் இஸ் த ஐடியா ஆஃப் யுவர் டெசிமல். ஸோ ஷார்ட் நோட், டேக் இட் டவுன். நெக்ஸ்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்களே இதை வந்து இது பண்ணிடுவீங்க. 10 × -10 இருக்குது, 10 × -14 இருக்குது. ரெண்டுத்தையுமே நீங்கள் இங்கே மல்டிபிள் பண்ணணும். அங்கே என்ன பண்ணிக்கணும், மல்டிபிளில் இருக்க ரெண்டு விஷயத்தோட பவர்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம், 24ன்னு ஆட் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. பவர்ஸை நான் காமன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இது இப்படி இருந்தது, 4.8 இருந்ததை நான் முன்னாடி கொண்டு போய் 0.48 கொண்டு வந்து அதில் +1 முன்னாடி பாயிண்ட்டை முன்னாடி கொண்டு போனோன்னா +1. ஸோ இட் இஸ் -2. ஸோ இப்போ இந்த வேல்யூவை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு ரெண்டு காமனாக இருக்கிறத தனியாக எடுத்து வச்சு இதை நான் சப்ராக்ட் பண்ணி ஐம் ஜஸ்ட் கம்மிங் அப் வித் an answer. இது ஓகே? காமனாக இருந்தால் எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது புரியுதா? எனி டவுட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் we are going to deal with the significant figures. எப்படி நம்ம significant figuresலாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது, எதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எத்தனை சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிறத எதுக்கெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி எதுக்காக பண்ணணும். There is a term in pharmaceutical papers and pharmaceutical industry we used to call LD50, lethal dose ன்னு சொல்லுவாங்க. lethal dose. இது வந்து ஏன் LD50 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட டெத்தாக இந்த காம்பவுண்டை நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லும். இது அந்த எப்படி சொல்கிறது, அதில் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டோம்னாலும் இட் காசஸ் டெத். அதனால் LD50ன்னு சொல்லுவாங்க. ஈவன் சிலது மைக்ரோ குவான்டிட்டியில் இருக்கும், அதில் 0.01 கூட வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அப்போ வந்து ஒரு கெமிஸ்டாக ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். ஈவன் 0.03 கேன் காஸ் ப்ராப்ளம், ஈவன் 0.001 கேன் காஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஐடியா நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஐடியாலஜி இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. ஓகே, ஸோ 5 grams you should be in 5 grams. You should not go for 5.2. If you go for 5.2, this will have its own consequences even. Okay. Okay, let's see the significant figures. இந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே ட்ரெயிலிங் ஜீரோஸ், நான் ட்ரெயிலிங் ஜீரோஸ், இங்கே ஜீரோஸ் அங்கே ஜீரோஸ்னு மாதிரி குழப்பமாக இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க நோட்டை பாருங்கள், யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் குவிக்லி. ஓகே, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஜீரோஸ் இருந்தால் அதுக்கு மரியாதை கிடையாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்தால் தான் அதுக்கு உண்டு. ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவில் இருந்தாலும் அதுக்கு உண்டு. இதுதான் இந்த ஐடியாவை தான் நான் இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வந்திருக்கேன். பாருங்கள், புரியுதானே? ஓகே, 4.35 × 10⁻2 அப்படின்னா இங்கே வந்து 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 3 சிக்னிஃபிகண்ட். இங்கே நீங்கள் பாருங்கள், இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். 0 நடுவில் வந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம், நான் அங்கே சொல்லிட்டேன். இதே பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க ஜீரோவுக்கு கணக்கே கிடையாது, மரியாதை கிடையாது. ஸோ திஸ் 2 zeros, 2 numbers, 2.
and here also said எவ்வளோ நம்பர் வேணால் வச்சுக்கிட்டோம், பிரச்சனையே இல்லை. we going for 1. If there is no number is given here, we will be considered this to be 1, but here there is a number, so we are just adding this as 1 2 3 4 5 and 5 number here. So இந்த விஷயத்தை நீங்கள் கிளியராக வச்சுக்கிட்டீங்க பிரெயினில் அப்படின்னா you can easily write these clearly. Okay, then this one, இது வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன், people always forget this. ஓகே, அதான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், முன்னாடி இருக்கிறதுக்கு மரியாதை கிடையாது, பின்னாடி இருந்தால் மரியாதை. அதனால் 1 2 3 3 zeros. Here there is no point, nothing, ஒன்றுமே இல்லை. அப்போ 1னா 1 தான், எதுவுமே கொடுக்கல, அப்போ 1 தான். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு 10 to the power 3 5 6 9 எது இருந்தாலும் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க வேணாம். 1 means 1 and 2 means 2. That's clear. Very simple basic idea. Here 1000 kilograms அப்படின்னா what you have to do, you have to calculate this. 1000 na நீங்க எல்லா நம்பர்ஸையுமே நீங்க calculate பண்ணணும், because there is a SI unit is given here. So this is a significant one, very significant. So this is 4. Clear? Centimeter இதே 100 centimeter அப்படின்னா it is having 3 significant. Is it okay? Yes. Let's go to the round off. Round off பண்ணுறதை learn பண்ணிக்கலாம். Most of the papers of your IIT JAMலையாக இருக்கட்டும், இல்லை IIT JEE பேப்பர்ஸாக இருக்கும், அட்வான்ஸ் பேப்பர்ஸ்லாம் they used to do the round off. கொஷனுக்கு கீழே நியூமெரிக்கல் கொஷின்ஸை வந்து எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ இட் இஸ் வெரி எசென்ஷியல் டு நோ அபவுட் த ரவுண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ். 8.79 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 9 பாருங்கள். இஃப் த 9 is greater than 5, then add 1 to the before இருக்க நம்பருக்கு. If it is not greater than 5, it is less than 5, just keep it as it 6.3 is the same. Okay, is it okay? And this is also be like that, so you just leave it as such. Next, if the condition, this is how they would ask in the papers. So if the number is 5, 6.35, odd number means 6.4, and 6.25 is nothing but is even, and that is 6.2. இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து இந்த 5 இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது 3 இருக்குது. இட் இஸ் அ ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா ரைஸ் இன் 1. ஓகே, if it is even, do nothing. Okay, do nothing. Anga rise by 1. If it is even, do nothing. Clear? So this is the simplest thing for round off. Now let's move on to a question. This is a question from your NEET 25. This is your paper. Just go through this. Okay, among the following, choose ones with equal number of atoms. எதில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஓகே, யூ ஹேவிங் ஆப்ஷன்ஸ் ஆஃப் லைக் திஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஆட்டம்னு சொல்கிறாங்கன்னா அட்டாமிசிட்டி எழுதிடணும். இது ஒரு காம்பவுண்ட், இந்த காம்பவுண்டில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அட்டாமிசிட்டி. ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதிக்கணும். எழுதுனக்கப்புறமாட்டு ஜஸ்ட் கோ ஃபார் த கேல்குலேஷன். How much of mole, mass by molar mass, put that values of those mass and molar mass, then you will be getting an x value, multiple this with the Avogadro number, and 6 is nothing but molality. ஏன் நம்ம 6 கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு இதில் for example if you take 1 ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்க, 1 கிளாஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு டைப் ஆஃப் டிப்பிக்கல் ஆட்டம் ஒரு மோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 6.022 இருக்கும். அதனால நம்ம சேர்த்து அட்டாமிசிட்டியில் 6 இருக்குது,
டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னு போட்டு அதுக்கு அவகேட்ரோ நம்பரை போட்டாச்சு எக்ஸ். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிங்கன்னா யூ வில் பி எண்ட் அப் வித் த ஆன்சர் ஆஃப் ஆப்ஷன் A, B, D as same number of atoms will be present in those type of things. இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு 2025 பேப்பர்லேயே ஒரு இது கேட்டிருந்தாங்க. வாலெட் அந்த பாய்லிங் பாயிண்ட்டுக்கு வச்சு ஒரு கொஷின்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நான் இன்சைட் இது வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நவ் இட்ஸ் ஃப்ரம் ஜேஇ. இதை வந்து ஜேஇ மெயின்ஸ் படிக்கிறவங்க, அட்வான்ஸ் படிக்கிறவங்க இந்த மாதிரி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஈவன் நீட்டுக்கு படித்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்கள் பிரெயின் ஹையர் லெவலில் ஒர்க் பண்ணுச்சுன்னா ஈஸியாக நீட் பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஹை டிஃபிகல்ட்டிக்கு நீங்கள் போகன்னு சொல்லலை, பட் கான்செப்ட்ஸை கொஞ்சம் ஹை லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஓகே calculate the number of neutrons present in 12 into 10 to the power 25 atoms of oxygen 17. That is that is a notation. இது ஒரு நியூமெரிக்கல். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் 12 into 10 to the power 25 ஆட்டம்ஸ் அப்படிங்கிறதே முதல்ல என்ன பண்ணணும், அவ்வளோ ஆட்டம்ஸு, ஒரு ஆட்டம்னா இவ்வளோ மாலிகுல் இருக்குன்னா அப்போ எத்தனை மோலுங்கிற ஒரு ஐடியாலஜி இங்கே கிடச்சிடும். இப்போ இவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குங்கிறது நம்மளுக்கு ஒன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 1 mole is equal to அவகேட்ரோ நம்பரோட ஈக்குவலண்ட்டாக இங்கே நம்ம போட்டுடணும். மல்டிபிள் பண்ணி நீங்கள் அவகேட்ரோக்கு ஈக்குவலேட் பண்ணிடுங்க. தட்ஸ் இட், தட்ஸ் ஓவர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வரலாம். அவங்க கேட்டிருக்கிறது நியூட்ரான்ஸ். எப்பவுமே மேலே இருக்க பொசிஷன் மாஸ் நம்பர் இஸ் நத்திங் பட் விச் இஸ் ஈக்குவல் டு நியூட்ரான்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டான்ஸ். கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ரோட்டான்ஸ். ஸோ நியூட்ரான் ப்ளஸ் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு 17. இஃப் யூ டூ திஸ் பேசிக் மேத் யூ வில் பி கெட்டிங் த நியூட்ரான் கவுண்ட் அண்ட் ஆஃப்டர் புட்டிங் இவ்வளோ மாலிகுலில் இத்தனை நியூட்ரான் இருக்குன்னா ஹவு மச் அப்படிங்கிறத ஜஸ்ட் சிம்பிள் மேத் யூ வில் பி கெட்டிங். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், பட் ஐடியா வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆனால் வந்து இப்போ இது உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு நியூட்ரானும் ப்ரோட்டான் இதெல்லாம் மிக்சப் பண்ணி இருக்கிறது நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது, வெளியில் இருக்கிறது எலக்ட்ரான். ஆனால் நம்ம மாஸ் நம்பர்னு சொல்கிறப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷனாக நம்ம மாஸ் நம்பர்னே சொல்கிறோம். அப்போது வெயிட் அப்படிங்கிறது, மாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்குது, வித் கார்னர்ஸில் இல்லை. அதனால நம்ம என்ன சொல்கிறோம், நியூக்ளியஸ் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் நியூக்ளியான்ஸ் and this nucleons are having the mass number and that is having the molar mass. Okay, mass number and that is having the molar mass. So here you will be no இதோட அஜெண்டா. ஓகே, எலக்ட்ரானுக்கு வெயிட் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐசோடோப்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஆவரேஜ் எடுத்து அபண்டன்ஸோட மல்டிபிள் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணி ஒவ்வொரு ஐசோடோப்போடதையும் சேர்த்து அந்த மேட்டர், ஏன்னா ஒரு ஆட்டம்னுக்கு ஒரு ஐசோடோப் கிடையாது, அதுக்கு 5 இருக்கும். 5 ஐசோடோப்லேயும் ஒவ்வொரு அபண்டன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி அதை வந்து ஆவரேஜ் எடுத்து அதோட மோலார் மாஸை டிக்ளேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் திஸ் கொஸ்டின், if mass of one atom is 3.32 into 10 to the power 23 grams minus, then the number of nucleons present in 2 atoms of the element. திங்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்மள பாருங்கள், மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் 3.32 இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 6.022 into 10 to the power 23 ஆட்டமை வைக்கிறப்போ உங்களுக்கு என்ன மாஸ் வருதோ அதான் மோலார் மாஸ். அப்போ நான் ஒரே ஒரு ஆட்டம் எடுத்து வைக்கும் போதே எனக்கு இவ்வளோ வெயிட் கிடைக்குது அப்படின்னா நான் இதோட மல்டிபிள் பண்ணுறேன், இவ்வளோ ஆட்டம்ஸை மல்டிபிள் பண்ணுறப்போ எனக்கு டெஃபினட்டாக மோலார் மாஸ் கிடச்சிரும் இல்லையா? அதான் அது அந்த மாஸ் தானே இங்கே கிடைக்க போகுது. தட் இஸ் த மோலார் மாஸ். இப்போ இந்த மோலார் மாஸ் கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, 2 ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மோலார் மாஸ் இஸ் நத்திங், மோலார் மாஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த நியூட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ், அதுதான் நியூக்ளியான்ஸும் கூட. அப்போ டேரெக்டாக 20 into 2 40 நியூக்ளியான்ஸ்னு போட்டலாம். திஸ் 2 is come from this atom. Okay, so this is a basic ideology clear.
So now we are going to describe this molarity, mole fraction. So before entering into this, we have to know about the temperature dependent, temperature independent properties of these three things. Okay. So temperature dependent அப்படின்னா டெம்பரேச்சரில் தான் உங்களோட இது வந்து டிபெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த கான்சன்ட்ரேஷனை நான் இந்த ரூமில் போட்டு போயிட்டேன். ஒரு 0.5 மோலார்லாம் நான் ஒன்று இங்கே போடுறேன் அப்படின்னா அந்த 0.5 மோலார் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்லேயே 50 டிகிரி செல்சியஸ்லையும் இருக்கணும். ஆனால் அது 25 டிகிரி செல்சியஸில் மட்டும் தான் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது. ஸோ we have to be clear in that 25 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போதும் 50 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போதும் சேமாக இருக்கணும். அப்படி இருக்கணும் மொலாரிட்டியில் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். மொலாரிட்டியில் சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா அங்கே லிக்விட் இருக்கிறதுனால அது எக்ஸ்பேண்ட் ஆகும், தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். அந்த தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். தெர்மல் எக்ஸ்பேன்ஷனால் மேலே புல்லாகி மேலே போய் அது செட்டில் ஆகிருக்கும். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் ஈவனாக இருக்காது. கிளியர்? ஸோ that is temperature dependent and this is temperature independent because we are using some other reagents and not those liquids. So molarity is temperature dependent by the way. Why? Because mass by mole நீங்கள் எழுதுகிறப்பே mass by molar mass எழுதுவீங்க. This is count for sodium hydroxide 1 mole இருக்குது அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அப்போ மொலாரிட்டியை பொறுத்த வரையிலையும் நீங்கள் என்ன பண்ணணும், moles of solute by 1 liter of solvent. எந்த solvent வேணால் எடுத்துக்கோங்க, but it should be in liters. It should be in the liters of the, it should be diluted in liters of the solvent. So this gives you the 1, if you put 1 mole, it will be liters of solvent, 1 liter of the solvent. அப்போது இது வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம calculate பண்ணிக்கலாம். But it should be in liters, 1 liter இதோ, but it should be in the liters. Okay. So it's a temperature dependent quantity. So moles of solute by 1 liter of the solvent and this comes out to be 1 liter 1 m concentration. So this is a unitary method. If you have a great look on this, 500 ml கொடுத்துட்டாங்கன்னா you should convert it into liters of solventக்கு மாற்றினா மட்டும்தான் it will be clear to you. நம்ம வந்து இது வந்து இப்படியும் கிடையாது, 1 லிட்டரில் தான் போடணுமா அப்படின்னா 2 லிட்டர்ஸில் கூட போட்டுக்கலாம். பட் ஐம் ஜஸ்ட் ஷோகேசிங் த நாலேஜ். ஓகே, தட்ஸ் இட். ஸோ 1 லிட்டர் கணக்கில் தான் நீங்கள் இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், இந்த கணக்கில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். 500 ml எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்கும், 1000 ml எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்கும். அப்போ 1 லிட்டர் எவ்வளோ லிட்டர்ஸ் அங்கே இருக்குங்கிறதுக்கு இதை மல்டிபிள் பண்ணுங்கள், இதை அங்கே போடுங்க. வில் பி கெட் திஸ் வாட். இப்போ ஹாஃப் கிடைக்கிது அப்படின்னா 0.5 mlன்னு வரும். இங்கே 0.5 ml நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்போ 1/2 மேலே போகும். அப்போ இது கம்ஸ் பி 2 மோலார்னு இருக்கும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன்னா நீங்கள் 500 ml 1 போட்டிருக்கீங்க, அப்போ அதிகமாக தான் இருக்கும் கான்சன்ட்ரேஷன். நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கிளியராக தெரியும். ஓகே, இட் கிளியர்? Next we are going to deal with molality. Molality அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி mass of the solute by mass of solvent that is described in kg not in liters. Very 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 important. And this is temperature independent because it is, since it is of the solvent. Clear? So basic idea தான். Now mole fractions have its wide applications in the field of Raoult's law and the Henry's law. அந்த லாலாம் படிக்கிறப்போ நீங்கள் மோல் ஃப்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்யூஷன்ஸ் படிக்கும்போதே இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட், அவ்வளோதான். ஸோ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குது அப்படிங்கிறத சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் ரெண்டு பேர்த்தோட கம்போசிஷனில் இவங்க எப்படி தனிச்சிருக்காங்க தான் நம்ம இதை வந்து இந்த மாதிரி நொட்டேஷனில் தான் இதை வந்து டினோட் பண்ணுவோம். Okay, that was for your mole fraction. And tomorrow in the next session we will be looking balance portion in those theory எல்லாமே படிச்சிடலாம். Last 1 hour is for your question practice. பேலன்ஸ் இன் தியரி நீங்கள் படிச்சுட்டு நடுவில் வந்து கொஞ்சம் அங்கே வந்து ஒரு கெமிக்கல் கம்போசிஷன், வெயிட் டு வெயிட்டு, வால்யூம் டு வால்யூம், மாஸ் டு மாஸ், இந்த மாதிரி சில பர்சன்டேஜஸ்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆஃப்
30 minutes 1 hour, we will complete it by 2 hours. And yes, we can complete it thoroughly. And this is very important chapter. இந்த chapter நீங்கள் டூ மார்க்ஸ்லேருந்து 2 questions வரும். நீங்கள் மனசில் வச்சுட்டு படிச்சிங்கன்னா நல்லா படிங்க, நல்லபடியாக கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ.